முக்கிய செய்தி. தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலில் தாவேக 108 தொகுதிகளை கைப்பற்றியிருக்கக்கூடிய நிலையில் ஆட்சி பெரும்பான்மைக்கு போதுமான இடங்கள் இல்லை. இந்த சூழ்நிலையில் IUML-இடம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிடம் அவர்கள் ஆதரவு கேட்டு கடிதம் அனுப்பினார்கள். நேரிலும் சென்று பார்த்திருக்கிறார்கள். அருண்ராஜ் அவர்கள் நேரில் சென்று அந்த கட்சியினுடைய தலைவரை சந்தித்தார். காதர் மொய்தீனை சந்தித்திருந்தார். தாவேகாவுக்கு ஒத்துழைப்பு கோரி கட்சி IUML கட்சிக்கு கடிதம் எழுதியிருந்ததாகவும் தகவல் வெளியாகியிருந்தது. அதே போல திரு அருண்ராஜ் அவர்களும் நேரில் சென்று இந்த கோரிக்கையை விடுத்திருந்தார். ஆனால் தாவேகாவுக்கு ஆதரவு இல்லை என்று IUML திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. நேரடியாக அருண்ராஜ் அவர்களிடம் காதர் மொய்தீன் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர்கள் ஏற்கனவே காதர் மொய்தீன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார், நேற்றும் இன்றும் நாளையும் திமுகவுடன் தான் என்று சொல்லியிருந்தார். இந்த ஆதரவு கோரி IUML அலுவலகத்திற்கு வந்த அருண்ராஜிடம் காதர் மொய்தீன் நேரடியான பதில் சொல்லியிருக்கிறார். திமுகவை விட்டு விலக மாட்டோம், மதச்சார்பற்ற அந்த முற்போக்கு கூட்டணியில் நாங்கள் தொடர்கிறோம், அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதன்படியே IUML செயல்படும் என்றும் சொல்லியிருக்கிறார். நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது திமுக என்ன சொல்கிறதோ அதைத்தான் நாங்கள் செய்வோம் என்று காதர் மொய்தீன் திட்டவட்டமாக திரு அருண்ராஜ் அவர்களிடம் குறிப்பிட்டிருக்கிறார். ஆக திமுகவை விட்டு வரமாட்டோம் என்று IUML திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது.